வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல தமயந்தியின் காதல் கதை. இந்த கதை பல சுவாரஸ்யங்களை கொண்டது. இந்த கதையை பிருகு ரிஷி யுதிஷ்டருக்கு சொல்லியிருக்காரு. எப்படி சொன்னார்ன்றதை பார்ப்போம். ஒரு முறை தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து தன் 4 தம்பிகளோட பாஞ்சாலி கூட ஒரு கானகத்தில் யுதிஷ்டர் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது பிருகு ரிஷியை சந்திக்கும்போது அவரோட ஆசீர்வாதம் பெற்று அவருக்கு நடந்த அநீதிகளையும் தன்னுடைய தவறால் அவருடைய சொத்துக்களையும் மரியாதையும் இழந்ததை பற்றி யுதிஷ்டர் சொல்லிகிட்ருக்கார். அப்போது பிருகு ரிஷி சொன்ன ஒரு விஷயந்தான் நலனின் ஒரு கதை. ஒரு காலத்தில் ரிஷசேன் அவருடைய மகன் நலன் வாழ்ந்து வந்தார். பலவிதமான கலைகளை கற்று ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அதே காலகட்டத்தில் விதுர்வ தேசத்தில் பீமக் இன்னும் ஒரு மன்னரும் இருந்தார். அவருக்கு 4 குழந்தைகள் தமங் ரிஷியின் வரத்தால் பிறந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணு தான் தமயந்தி. முனிவனின் அருளால் பிறந்த ஒரு குழந்தைன்றதுனால பல சிறப்பம்சங்கள் அவங்களாண்ட இயல்பாகவே இருந்தது. அவங்களுடைய அழகை பற்றி தேவர்களும் வர்ணிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நலனும் அதே போல் தான். ஆண்களில் அழகன்னா அது நலனும், பெண்களில் அழகினா அது தமயந்தினும் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லா நாடுகள்லையுமே நலனை பற்றியும் தமயந்தி பற்றியும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அப்போது இதை கேட்ட தமயந்தி நலன் அதுபோல் ஒரு ஆணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. தமயந்தியும் நலனை போல் ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு முறை நலன் தன்னுடைய தோட்டத்தில் உட்கார்ந்து அன்னப்பறவைகளுக்கு உணவு அளிச்சிட்டு இருந்தார். அப்போ அதில் ஒரு அன்னப்பறவை தலையில் ஒரு கிரீடம் போல் இருந்தது. இதை பார்த்த உடனே அந்த அன்னப்பறவையை பிடிக்கிறாரு. பிடித்த அந்த அன்னப்பறவையை தன்னுடைய கூண்டில் அடிக்கலான்னு பார்க்குறாரு. அப்போது அந்த அன்னப்பறவை பேச ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே நலனுக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது. என்ன இந்த அன்னப்பறவை பேசுது? அப்போ அந்த அன்னப்பறவை சொன்ன விஷயம், நலன் மகாராஜா, என்ன நீங்கள் விடுதலை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அழகியை பற்றி சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே மிக அழகான பெண்ணா அது தமயந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அந்த அன்னப்பறவையின் விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறார். பல பண்புகளை பற்றி சொன்ன உடனே அவரை அந்த ஒரு அன்னப்பறவையாண்ட என்னை பற்றி நீ தமயந்தி ஆண்டியை சொல்லி வரீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க மகாராஜான்னு சொல்லி அங்கேருந்து பறந்து போய் தமயந்தின் எதிரில் நாட்டியம் ஆடிய அந்த அன்னப்பறவையை பார்த்து தமயந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த அன்னப்பறவையை பிடிக்க போகிறாங்க. அப்போ அந்த அன்னப்பறவை அவங்களாண்ட நலனை பற்றி சொல்லி நலனின் பராக்கிரமத்தை பற்றியும் நலனின் அழகை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருந்தது. இதெல்லாம் கேட்டு நலனை பற்றி ஆல்ரெடி அவங்க கேட்டிருந்தாங்க. இன்னும் இந்த அன்னப்பறவை மூலமாக கேட்பதுக்கு தமயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நாட்கள் போயிட்டே இருந்தது. அன்னப்பறவை மூலமா இவங்க 2 பேரும் தன்னுடைய காதலை பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு முறை விதுர்வ தேசத்து மன்னர்
பீமக் அவருடைய பொண் தமயந்திக்கு வரன் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அதுக்காக சுயம்பரம் ஒன்று வைக்கிறாரு. எல்லா தேசத்துலேருந்தும் சுயம்பரத்துக்காக வந்துட்டுருக்காங்க. தமயந்தின் அழகை பார்த்து தேவர்களும் இறங்கி வராங்கன்னு சொல்கிறாங்க. அக்னி, இந்திர, தர்மராஜன், காற்றுக்கடவுள் இவங்க எல்லாம் வராங்க. அப்போது அந்த நாரத ரிஷி மூலிமா நலனுக்கும் தமயந்திக்கும் இருக்க அந்த ஒரு காதல் விஷயத்தையும் கேள்விப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்மள யாருன்னா ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா இப்போது இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு பேரழகினா தமயந்தி தான். இதை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதினா நம்ம தேவர்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இது நம்ம நலனாண்டே போய் கேட்போம். ஏன்னா நியாயத்தில் சிறந்தவன், கேட்டால் எதை வேணால் கொடுப்பான் அப்படின்ற ஒரு பண்புடையவன் அப்படின்றதுனால 3 பேரும் அவருடைய தேரை மறித்து அவராண்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களை பார்த்த நலன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே எங்களுக்கு தமயந்தி யாருன்னா ஒருத்தர் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதுக்காக நீ தான் போய் தூது சொல்லணும் அப்படின்றாங்க. நலன் இதை கேட்டு ரொம்பவே பதட்டப்படுறாரு. நானும் சுயம்பரத்துக்கு தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் என்னாண்டியே வந்து தமயந்தியை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிடுங்க. நான் அவளை வந்து மனதளவில் என்னோடய மனைவியாக ஏற்றுட்ருக்கேன், அதெல்லாம் தெரியாது, நீ வாக்கு கொடுத்துட்ட, நீ போய் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நலனும் போகிறாரு. தமயந்தி பார்த்து பேசுகிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போது தமயந்தி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய கடமையை செஞ்சிட்டீங்க, இனி நீங்கள் சுயம்பரத்துக்கு வாங்க, எனக்கு பிடிச்சது நீங்கள் மட்டும்தான், நான் உங்களுக்கு மட்டுமே மாலையிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு போகிறாங்க. சுயம்பரம் நடக்குது. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தமயந்தி வராங்க. ஒவ்வொரு ராஜாவும் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து சுயம்பர மாலை தனக்கு விழுமான்னு பார்த்துட்ருக்காங்க. தமயந்தியும் ஒவ்வொரு ராஜாவாக பார்த்துட்டு வராங்க, யார் நலன் எங்கே இருக்காருன்னு. கொஞ்ச தூரம் போன உடனே தமயந்தி ஆச்சரியமாக அப்படியே நிற்கிறாங்க. 5 பேர் நலன் மாதிரியே இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அப்போது நலன் சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க. தேவர்களும் வந்திருக்காங்க அப்படின்னப்போ உருமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் தேவர்களுக்கு ரொம்ப சுலபமாகவே தெரியுன்றதுனால அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் சொல்லி கண்களை மூடி தேவர்களை வணங்கி எனக்கு நலனை தனித்து காட்ட வரம் கொடுங்கன்னு கேட்க தேவர்கள் அவங்களோட சுயரூபத்தில் வராங்க. தமயந்தி நலனுக்கு மாலை போட கல்யாணம் அங்கே சிறப்பாக நடக்குது. தன்னுடைய வாக்கை காப்பாற்றுறதுனால நலனுக்கும் பலவிதமான வரங்களை கொடுக்குறாங்க. அதில் ஒரு வரமானது, எந்த இடத்துல நெருப்பு வரணும்னு நீ நினச்சாலும் அந்த இடத்துல நெருப்பு தானாக வரும் அப்படின்னும், எவ்வளோ வேகமாக காற்று போக முடியுமோ அவ்வளோ வேகமாக உனது ரதங்கள் ஓடும் அப்படின்னும், எந்த ஒரு விஷயத்துலேயும் நியாயத்தை நிலைநாட்டுவ அப்படின்னும் பலவிதமான வரங்களை கொடுத்துட்டு தேவர்கள் மறைகிறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்போது ஒரு நாள் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட கலியுகன்னு
ஒரு தேவர், இது எப்படி நடக்கலாம்? தேவர்களுக்கு மட்டுமே இது போல் ஒரு பேரழகிய கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உரிமை இருக்குது, இதை நலன் பண்ணது தவறுன்னு சொல்லி நலனின் உடம்பில் போய் அவரை பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறார். அப்போது நலன் ஏதாவது தவறு செஞ்சால் மட்டுமே அவருடைய உடலில் தேவர் கலியுக் உள்ளே வர முடியும்னு இருந்ததுனால அதுக்கான ஒரு சமயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அதுக்கான சமயமும் வந்துச்சு. காலையில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தன்னோட பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தன்னோட கால்களை முழுவதுமாக கழுவாத வந்ததுனால இது ஒரு முறை சூரிய வந்தனம் செஞ்சுட்டு தன்னுடைய கால்களை முழுவதுமாக தண்ணியில் அலசாமல் வந்ததுனால இது ஒரு தவறுனும் அதன் மூலயமா நலனின் உடம்பில் புகுறாரு கலியுக. அன்னிலிருந்தே பலவிதமான கெட்ட சிந்தனைகள் அவருடைய மனதில் உதிக்குது. சூதாட்டத்தில் இறங்குறாரு. எந்நேரமும் சூதாட்டத்துலேயும் ஆடல் பாடல்லையும் சமயத்தை செலவிடுறாரு. இதை பார்த்த மக்கள், என்ன ஆச்சு, நல்ல ஒரு மனிதர் இந்த ஒரு செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி பல பேர் அவரை தூழ்த்தி பேசிகிட்டு இருந்தாங்க. இது போல் சமயத்துக்கே காத்துட்டு இருந்த நலனின் தம்பி விருக்ஷசேன் நலனை சூதாட்டத்துக்கு அழைத்து அவரும் வராரு, சூதாட்டுக்கு அழைக்கிறாரு, இவரும் வராரு. ஆட்டங்கள் போயிட்டே இருக்குது. கலியுகோட ஆற்றல் உள்ளே இருந்ததுனால அவருடைய எல்லா சொத்துக்களையும் இழக்க நேரிட்டது. கடைசியாக அவருடைய உடலில் இருந்த எல்லா துணிகளையும் எடுத்து போட்டு ஒரு டவுல் மட்டுமே கட்டிகிட்டு இருந்தார். இதையும் விடலை விருக்ஷசேன், வேணுமானா உன்னுடைய மனைவி வச்சு நீ சூதாடலாம் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து எழுந்து கிளம்பிட்டார். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்ட தமயந்தி தன்னோட 2 பிள்ளைகளையும் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. நலன் போகிற அதே இடத்துக்கு தமயந்தி 2 பேரும் ஒன்றா கானகத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கானகத்தில் யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு, அவருக்கு உட்பட்ட எந்த ராஜ்யமும் நல தமயந்திக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு விருக்ஷசேன் கட்டளையிட்டு இருந்தார். அதனால் இவர்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை. கிடைச்ச பழங்களை உண்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் துண்டை மட்டுமே உடுத்திட்டுருக்க நலன் என்ன தான் பண்ணுறது இப்போ வாழ்க்கையில் முன்னேறத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே சில பறவைகள் வருது. அந்த பறவைகள் எல்லாம் தங்க நிறமாக இருக்குது. இந்த வித்தியாசமான பறவைகளை பார்த்தப்பறம் நலனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம இந்த பறவைகளை பிடிச்சு சந்தையில் விற்றோம்னா காசு வரும், அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு. தமயந்தி விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. ஒரு இடத்துல எல்லா பறவைகளும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. சரி, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அவராண்டு இருந்த அந்த ஒரு துண்டையும் தூக்கி அந்த பறவைகள் மேல் போட எல்லா பறவையும் ஒரே நேரத்தில் பறந்து
துண்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த கானகத்தில் நிர்வாணமாக இருக்க நலன் என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லாத தன்னுடைய தலையை குனிஞ்சிட்டு தமயந்தி முன்னாடி போய் நிற்கிறாரு. இந்த கதை பலவிதமான சுவாரஸ்யங்களையும் பலவிதமான சூழ்ச்சிகளையும் கொண்டது. அதனால் இதை ஒரே பதிவில் போட முடியாது. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.